தமிழ்நாட்டின் தலையத்தை மாற்றப் போகும் ஜென்சி இளைஞர் படை உங்கள் அனைவருக்கும் உங்களின் பெற்றோர்கள் அனைவருக்கும் முதல் வணக்கம். மருத்துவரோட ரோல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் ஃபார்மசிஸ்டுக்கு இருக்கு. எஜுகேஷன் இட்ஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ். நீங்க என்னைக்குமே அதை விட்டுற வேண்டாம். ஆரோக்கியத்துக்கும் நம்ம மனசு லேசாகி நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் ஆடிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் இது எந்த காலகட்டத்திலையும் எஜுகேஷனில் நான் என்றைக்குமே நான் இது பண்ணதே கிடையாது. அவங்க 12th நல்லா படித்து ஸ்டேட் லெவல் ரேங்க் எடுத்தேன். எம்எம்சி நல்லா படித்து 2 டிகிரி முடித்தேன். இப்போ சமூக வாழ்க்கையில் எல்லாருமே ஈடுபடுங்க. பி எ சோஷியோ பொலிட்டிக்கல் வாரியர், நாட் அன் ஆர்டினரி சிட்டிசன். எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ், பாலிடிக்ஸ் இது 3மே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதோட முக்கியமாக நம்ம ஏஓ சார் சொன்ன மாதிரி உங்கள் பெற்றோர்கள் உங்கள் வேலையை நீங்கள் ஒழுங்காக செஞ்சீங்கன்னா தினமும் 100 உயிரை நீங்கள் காப்பாற்றுவீங்க. எம்டி மிஸ்டர் ஸ்ரீபிரசாத் அவர்களுக்கும் கல்லூரி நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாட்டின் தலையத்தை மாற்றப் போகும் ஜென்சி இளைஞர் படை உங்கள் அனைவருக்கும் உங்களின் பெற்றோர்கள் அனைவருக்கும் முதல் வணக்கம். மேடம் பிரின்சிபல் மேடமும் சொன்னாங்க அவங்க ரொம்ப ப்ரிவிலேஜா ஃபீல் பண்ணாங்க என்ன கூப்பிட்டதுக்கிட்டு. நான் இப்போ சொல்றேன், ஐ ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரிவிலேஜ் அண்ட் ஆனர்ஸ் டு அட்டெண்ட் திஸ் கான்வகேஷன். ஏன்னா நிறைய காலேஜ், ஸ்கூல்ஸ், பப்ளிக் ஃபோரம்ஸ்ல நான் சீஃப் கெஸ்டா போயிருக்கேன், பேசியிருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் கான்வகேஷன் நான் அட்டெண்ட் பண்றது இதுதான். அதுவும் என்னுடைய மெடிக்கல் ப்ரொஃபஷனை சார்ந்த ஃபார்மசி காலேஜ் கான்வகேஷன் அட்டெண்ட் பண்றது இன்னுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் எப்பயுமே யங்ஸ்டர்ஸ் கிட்ட நான் டாக் கொடுக்கும்போது அவங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு 2-3 விஷயங்கள் சொல்லுவேன். எப்பயுமே இளைஞர்களுக்கு முக்கியமான ஒரு 3 விஷயங்கள் அதை நான் அடுத்த சொல்றேன். இப்போ ஃபார்மசின்னு சொல்லும் போது நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நான் மனசுல ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்க இந்த ஃபார்மசிஸ்டா தான் மோஸ்ட்லி இப்போ நிறைய பேர் பிஃபார்ம் முடிச்சு எம்ஃபார்ம் படிக்க போறீங்க. பட் நிறைய பேர் வேலையில இருக்கீங்க. ஏதோ ஒரு ஃபார்மசியில ஃபார்மசிஸ்டா இருக்க போறீங்க. உங்களுடைய ரோல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? ஃபார்மசிஸ்டோட ரோல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ்னா ஒரு மருத்துவரோட ரோல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் ஃபார்மசிஸ்டுக்கு இருக்கு. இது நல்ல விதமாக எடுத்துக்கலாம், கெட்ட விதமாக எடுத்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு இப்ப நாங்க மருந்து எழுதி தரோம். யாராவது ஒருத்தர் அந்த மருந்து உங்ககிட்ட காட்டிட்டு எல்லாரும் எங்ககிட்ட திருப்பி காட்ட மாட்டாங்க. நீங்க ஏதோ ஒரு கேர்லெஸ்னஸ்லயோ உங்களுக்கு தெரியாமையோ டோஸை கொஞ்சம் மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா அது உயிருக்கே ஆபத்தாகும். இதன் பாசிட்டிவா சொல்லணும்னா என்னுடைய ஃபார்மசிஸ்ட் இப்ப வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. அவரை வச்சே சொல்றேன், ஒரு வேகத்துல நான் கூட ஒரு நாள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆனா அவர் 1 வருஷமா இருக்கனால சார் இந்த டோஸ் கொஞ்சம் மாத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் சேவிங் திங்க அவர் பண்ணார். அவருக்கு ஒரு பெரிய அப்ளாஸ். அவருக்கு கொடுக்குற அப்ளாஸ் ஃபியூச்சர்ல உங்களுக்கும் கொடுக்குறதா நீங்க நினைச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ஃபார்மசிஸ்ட், ஒரு செவிலியர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ, ஒரு மருத்துவர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு ஃபியூச்சர்ல நீங்க ஃபார்மசிஸ்ட் நீங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இளைஞர்களுக்கு முக்கியமான ஒரு 3 விஷயங்கள் சொன்னேன். ESP அது நான் எப்பயுமே சொல்றது. அதுல ஃபர்ஸ்ட் இ எஜுகேஷன். இப்போ எல்லாருமே நீங்க கண்டிப்பா 4 வருஷம் நல்லா படிச்சு இப்போ இந்த கான்வகேஷன் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. சில பேர் பிஃபார்ம் முடிச்சுட்டு எம்ஃபார்ம் போறீங்க. இப்போ ஃபார்மசிஸ்டா இருக்கிறவங்க இப்ப பிரசாத் சார் சொன்னாரு, எஜுகேஷன்ங்கிறது நம்ம இதோட முடிஞ்சு போயிட போறது இல்லை. அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளை ரிஃபைன் பண்ணிக்கணும். நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க. நிறைய பேர்கிட்ட கம்யூனிகேட் கான்டாக்ட் வச்சுக்கோங்க. என்னென்னலாம் பண்ணால் நீங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் மேன்மையடைய முடியுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ எஜுகேஷன் இட்ஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ். நீங்கள் என்றைக்குமே அதை விட்டுற வேண்டாம். எஜுகேஷன் நீங்கள் இன்னும் ஒரு 10 வருஷம் ஆனாலும் ஏதாவது ஒன்று இந்த உலகத்தில் கற்றுக்கிட்டே இருக்கிறோம். அதை நீங்கள்லாம் செய்கிறீங்களா? சரி. அடுத்து எஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ். நம்ம படிக்கிறோம், ஓகே. ஆனால் நம்ம உடலுடைய ஆரோக்கியத்துக்கும் நம்ம மனசு லேசாகி நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ். நீங்க எத்தனை பேர் ஸ்போர்ட்ஸ் ஆடுவீங்க? பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க எஜுகேஷன் எல்லாருமே என்கரேஜ் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த ஸ்போர்ட்ஸ்னு வரும்போது மட்டும் என்ன பண்ணுவாங்க, அவங்களே ரொம்ப இண்டிபெண்டா இருப்பாங்க. இது என்னோட கதைக்கே வரேன். நான் 12th படிக்கும் போது ஸ்கூல் டீம் கேப்டன் ஆகும்போது எங்க வீட்டில் சொன்னாங்க, சரி இப்பெல்லாம் 12th இப்பெல்லாம் நீ ஸ்போர்ட்ஸ்லாம் ஆட வேண்டாம், நீ அப்புறம் காலேஜ் போய்க்கலான்ட்டு. அப்புறம் காலேஜ் எம்எம்சியில் MBBS படிக்கும்போது இது ரொம்ப முக்கியமான கட்டம், இப்போ ஆட வேண்டான்ட்டு. சரி இப்போ ஒரு 40 வயசு ஆயிடுச்சு. இப்போ நான் கிரவுண்டுக்கு போனால் ஒரு லுக் விடுவாங்க, இதுக்கு மேலே நீ வயசுக்கு வந்தா என்ன வரலைன்னா என்னன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி எல்லா காலகட்டங்களையும், ஆனால் அதையும் மீறி
நான் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆடிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் இது எந்த காலகட்டத்திலையும் எஜுகேஷனில் நான் என்றைக்குமே நான் இது பண்ணதே கிடையாது. அவங்க 12th நல்லா படித்து ஸ்டேட் லெவல் ரேங்க் எடுத்தேன். எம்எம்சி நல்லா படித்து 2 டிகிரி முடித்தேன். இப்பயும் 10 வருஷமா கிளினிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் ரெண்டுமே நீங்கள் என்றைக்குமே விடக்கூடாது. அடுத்த நீங்கள் ஃபியூச்சர் ஃபுல்லாகவே அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கணும். அடுத்து பி ஃபார் பாலிடிக்ஸ். நான் நீங்கள் பாலிடிக்ஸில் வந்து நீங்கள் ஒரு கட்சியை சேர்ந்து எம்எல்ஏன்னு சொல்ல வரல. உங்களுடைய அடிப்படை அரசியல் எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அந்த ஓட்டு போடுறதுல தான் ஒரு அடிப்படை அரசியல் ஆரம்பிக்குது. ஸோ அதில் ஆரம்பிச்சு உங்களுடைய அரசியல் வாழ்க்கை, சமூக வாழ்க்கையில் எல்லாருமே ஈடுபடுங்க. பி எ சோசியோ பொலிட்டிக்கல் வாரியர், நாட் அன் ஆர்டினரி சிட்டிசன். ஸோ இந்த 3 விஷயங்கள், எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ், பாலிடிக்ஸ், இது 3மே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதோட முக்கியமா நம்ம ஏஓ சார் சொன்ன மாதிரி உங்க பெற்றோர்கள் தான் நீங்க இந்த அளவுக்கு அடைஞ்சிருக்கிற பெருமைகளுக்கு எல்லாத்துக்கும் முதல் காரணம். இன்னொரு தடவை எனக்காக திருப்பி நின்று அவங்களுக்காக ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து அவங்களுக்காக ஒரு பெரிய அப்ளாஸ். நல்லா பலமா இருக்கு உங்க அப்ளாஸ். அதுக்கப்புறம் ஏஓ சார் சொன்னாரு, நேற்று வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஒரு ஸ்பீச் நான் எஃப்எம்ல பேசும்போது கொடுத்தேன் அப்படின்ட்டு. அப்பயே நிறைய பேர் ஆர்வமா இருந்தீங்க, சரி வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு லவ் பத்தி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்ட்டு. பொதுவா இது வந்து நம்ம எல்லாமே இப்போ பேரண்ட்ஸ் கூட அப்ப சார் லவ் பத்தி பேசும்போது நிறைய பேர் பயந்துட்டாங்க, என்னடா லவ் வேலண்டைன்ஸ் பத்தி பேசுறாருன்ட்டு. நேற்று நான் பேசின ஸ்பீச்சோட ஒரு அடிப்படை சொல்றேன், அது உங்க வாழ்க்கைக்கு பொதுவாக எல்லாத்துக்குமே உதவும். நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னா ஒரு முக்கியமான ஃபார்முலாவை அடிக்கடி சொல்லுவேன். லவ் பிளஸ் பீஸ் இஸ் ஈக்குவல் டு ஹாப்பினஸ். அன்பு, முதல்ல நம்ம லவ் பண்ணணும். இந்த உலகத்துல இருக்க எல்லா கிரியேச்சர்ஸ் எல்லாத்தையுமே லவ் பண்ணணும். அது இருந்தா நம்ம வாழ்க்கையில அமைதி இருக்கும். இது ரெண்டும் இருந்தா சந்தோஷம் இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கன்றது ஒரு அடிப்படையில தான் நேற்று ஒரு ஸ்பீச் கொடுத்தேன். இதையும் நீங்க எல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நிறைவா நான் சொன்ன 2-3 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்மசிஸ்ட் உங்களுடைய ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் அது ஒரு உயிரையே பாதிக்கும். அதே சமயத்துல உங்க வேலையை நீங்க ஒழுங்கா செஞ்சீங்கன்னா தினமும் 100 உயிரை நீங்க காப்பாத்துவீங்க. இதுக்கு நீங்க ஒரு பெரிய அப்ளாஸ் உங்களுக்கே நீங்க கொடுக்கணும். ஸோ அவ்வளோ முக்கியமான தொழில் இந்த ஃபார்மசிஸ்ட்ங்கிறது. இதை வந்து கரெக்டாக கடைபிடிங்க. நான் சொன்ன அந்த 3 விஷயங்களும் உங்க லைஃப்க்கு யூஸ் ஆகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் எனக்கு இந்த வாய்ப்பளித்த என் நண்பர் ஸ்ரீபிரசாத் மற்றும் கல்லூரி நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி.